அதிமுகவில் இந்த சிவி சண்முகத்துக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் வேறு வேலை வெட்டியே இல்லையா? நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ அளவு பிரச்சாரம் பண்ணியிருப்பார். ஒரு அந்த நம்மளோட ஜெயலலிதா அம்மா மாதிரி எவ்வளோ அளவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். சிங்கம் மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க புரட்சி தலைவி. அதே பாணியில் அவர் பிரச்சாரம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. புரட்சி தலைவி மாதிரியே அதே பாணியில் பிரச்சாரம் பண்ணார். சிங்கம் மாதிரி சீறி எல்லா இடத்துலையும் சந்து பொந்து மூலம் முடுகு எல்லா இடத்துலையும் அவரை மாதிரி ஒரு தலைவரை இந்த அதிமுக கூட்டணி இழக்குது. இந்த அதிமுகவில் இருக்கிறவங்களாம் இழக்கிற அந்த சிவி சண்முகம்லாம் இவங்களுக்குலாம் என்ன ஓட்டு வரும்? நம்மளுடைய டாக்டர் அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று இணைஞ்சி இதனால தான் நம்மளுடைய யாரை பார்த்து ஓட்டு போட்டாங்க? எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோம், நம்மளுடைய டாக்டர் அன்புமணியை பார்த்தோம் தான் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் 53 இடம் இவங்களால வர முடிஞ்சுது. ஆனால் இந்த மாதிரி இவங்க தனியாக எடப்பாடி இல்லாத ஒரு கட்சி நடத்தினா இவங்களால ஒன்றத்தையும் கிழிக்க முடியாது, ஒன்றுத்தையும் கிழிக்க முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமின்னாலே அதிமுக, எடப்பாடி பழனிசாமின்னாலே ரெட்டை இலைன்ட்டு எல்லோருடைய குழந்தைங்க மனசுலேருந்து எல்லா மனசுலையும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த திருட்டு கூட்டமாக மாறிட்டாங்க. இவங்கள யார் நம்பி ஓட்டு போட்டா? நம்ம புரட்சி தலைவி அம்மா மாதிரி இருப்பாங்கன்னு அதே மாதிரி ஆட்சி நடக்கும்னு தானே நினச்சி ஓட்டு போட்டோம். ஆனால் அந்த புரட்சி தலைவி ஆன்மா கூட இப்போ இவங்கள மன்னிக்காது. அவங்க இப்போ அந்த ஆன்மா அவரை தான் சுற்றின்னு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி தான் சுற்றின்னு இருக்கோம். நம்ம எவ்வளோ பயங்கரமான ஒரு தலைவர்கிட்ட நம்மளுடைய அதிமுக ஒப்படைச்சிருக்கிறோம்னு சொல்லி அவங்களுடைய ஆன்மா அவரை பார்த்து எவ்வளோ வேந்திருக்கோம் தெரியுமா? ஆனால் இப்போ இந்த நரி கூட்டமாக மாறிட்டாங்க இவங்க. இந்த அதிமுகவில் இந்த சிவி சண்முகம் பேச்சு கேட்டுக்குன்னு அந்த எஸ்பி வேலுமணி பேச்சு கேட்டுக்குன்னு எல்லாம் குள்ள நெறி கூட்டமாக மாறி போயிடுச்சுங்க. எதை திட்டத்துக்கு போதுங்களே தெரில. அவ்வளோ அளவுக்கு அவரையே தள்ளி விட்றாங்க அதுக்குன்னு. எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால தான் 53 தொகுதி ஜெயிச்சு வந்தீங்க. இல்லைனா நீங்கள் உள்ளவே போயிருக்கும்போது வெளியே எங்கன்னா ஓரங்கட்டி சுற்றி நின்றுருக்கணும். எப்படியாப்பட்ட ஒரு அவர் எந்த அளவுக்கு அவரை நீங்கள் வச்சுருக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியாலேயும் டாக்டர் அன்புமணியாலேயும் மட்டும்தான் அந்த அதிமுக கூட்டணி 53 இடமா வந்தது. ஆனால் இனிமேப்பட்டு இந்த நரி கூட்டமாக மாறிட்டாங்க இவங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க பூமியில். அவர் எவ்வளோ அளவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணார். அவர் பிரச்சாரத்தில் இந்த குரலெல்லாம் கேட்டால் யாருன்னா ஓட்டு போடுவாங்களா? இந்த சிவி சண்முகம் குரலை கேட்டால் யாருன்னா ஓட்டு போடுவாங்களா? அந்த எஸ்பி வேலுமணி குரலை கேட்டால் யாருன்னா ஓட்டு போடுவாங்களா? எடப்பாடியார் தான். அவர் சிம்ம குரல் தான், சிம்ம கர்ஜனை அவர் பேசும்போதே. அதிமுக கூட்டணியே சும்மா அப்படியே செம்மையாக வழி நடத்தினார். ஆனால் இதுங்களாம் என்ன தான் பண்ண போதுங்களோ தெரில. இதை புரிஞ்சு ஜனங்க கொஞ்சம் என்ன பண்ணுவீங்களோ தெரில. எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. பேசக்கூடாது, இதை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சேன். வேறு வழி இல்லை, பேசிட்டான் அவனை பேசுறதா இருக்குது. டாக்டர் அன்புமணியால் தான் அதிமுகவே ஜெயிச்சுது.